ஜிம்முக்கு போற முக்காவாசி பிகினர்ஸ் இந்த 3 மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் சொல்ல போற அந்த 3 மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணாம இருந்தாலே போதும். பிகினிங்ல ஒரு நல்ல மசில் growth-ஏ இருக்கும். முதல் விஷயம், ஒரு நல்ல ஜிம் பார்ட்னரை சூஸ் பண்ணணும். நிறைய பேர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸே ஜிம் பார்ட்னரா சூஸ் பண்ணுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது வேலைக்கே ஆகாது. ஏன்னா நீங்க சூஸ் பண்ற ஃப்ரெண்ட் மேக்ஸிமம் ஒரு பிகினரா தான் இருப்பாங்க. இல்ல ப்ரோ, என் ஃப்ரெண்ட் ஒரு இன்டர்மீடியேட், ஒரு அட்வான்ஸ்னா சூப்பர், உங்க ஜிம் ப்ரோவா இருக்கு, அவனுக்கு 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. ஏன்னா அவங்க ஜிம் ஸ்கிப்பே பண்ணாம ஒர்க் அவுட்ல கன்சிஸ்டன்டா இருந்திருப்பாங்க. அதனாலதான் அவங்க இன்டர்மீடியேட்டோ இல்ல அட்வான்ஸ் லெவலுக்கோ வந்திருக்காங்க. நீங்களே ஜிம்முக்கு வரலனா கூட உங்களை மோட்டிவேட் பண்ணி ஜிம்முக்கு கூப்பிடுவாங்க. அதனாலதான் சொல்றேன். ஆனா அந்த பிகினர் ஃப்ரெண்ட்ஸ் வேணவே வேணாம் நீங்க பிகினரா இருக்க வரைக்கும். ஏன்னா உங்களை பாதிலே கழட்டி விட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் நீங்க தனியா தான் ஒர்க் அவுட் போடுற மாதிரி இருக்கும். அவனுங்க இல்லாம உங்களால கண்டிப்பா ஒர்க் அவுட்டே போட முடியாது. அவனுங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலான்ட்டு ஜிம் ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால சொல்றேன். ரெண்டாவது விஷயம், டயட் அண்ட் ரெக்கவரி. என் கூட ட்ரெயின் பண்ண பிகினர்ஸ்லாம் ஜிம்முக்கு கன்சிஸ்டன்டா வருவானுங்க. ஒர்க் அவுட் ஃபார்ம்ல அல்டிமேட்டா இருக்கும். பட் அவங்களுக்கு மசில் growth-ஏ ஆகல. நான் என்ன நினைச்சேன்னா, அவங்க ஜிம்முக்கு வர ஆரம்பிச்ச 5 மந்த் ஆகுது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் மசில் growth எப்படி இருக்குன்னு பாக்கலான்ட்டு இருந்தேன். ஆனா அவங்களுக்கு மசில் growth-ஏ ஆகல. அதுக்கப்புறம் அவனோட இன்ஸ்டா ஐடியா பார்த்தோன்னு தான் தெரியுது, தலைவர் அடிக்கடி மிட் நைட் பிரியாணி சாப்பிட போறேன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் கேட்டேன், ஏன்டா அடிக்கடி நைட்டு பிரியாணி சாப்பிடுறேன்ட்டு. அவர் என்கிட்டயே கதையை கொடுக்குறாரு. ப்ரோ, நான் அக்கேஷனலா தான் ப்ரோ சாப்பிடுவேன்ட்டு. ஆனா அந்த அக்கேஷனல் எப்படி இருக்கும்னா, I drink occasionally, but the occasions comes regularly. கடைசியா உங்களோட ஜிம்ல யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. அது உங்களை டிசப்பாயிண்ட் தான் பண்ணும். ஏன்னா நீங்க பாக்குற ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி ஜெனடிக்ஸ் இருக்கும். சில பேர் ஸ்டெராய்ட்ஸ் கூட எடுத்திருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியாது. சில பேர் நல்லா மசில் பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சில சுச்சுவேஷனால அதெல்லாம் லாஸ் ஆயிருக்கும். அவங்களாம் திரும்பி ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா அவங்களுக்குலாம் மசில் growth மேசிவா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க போற எஃபர்ட்ல உங்களுக்கே டவுட் வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஜிம்முக்கு போறதே விட்டுருவீங்க. இந்த 3 விஷயத்திலயும் கரெக்டா இருங்க. ஒரு 6 மாசம் ஒர்க் அவுட், டயட், ரெக்கவரின்ட்டு அந்த ப்ராசஸையும் என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. உங்க எனர்ஜிலாம் கண்டிப்பா வேஸ்ட் ஆகாது. ஒரு நல்ல ரிசல்ட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நான் பிகினரா இருந்து இந்த அளவுக்கு மசில் பில்ட் பண்ண என்னென்னலாம் பண்ணேன் அண்ட் எந்தெந்த விஷயம்லாம் ரொம்ப ஈஸியாவே யூஸ்ஃபுல்லா இருந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாம் ஒரு சீரிஸா போடலான்னு இருக்கேன். சோ ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. அப்பதான் அந்த வீடியோல உங்களுக்கு வரும். இதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.